சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லைங்களா? இந்த மதியம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கம்மஞ்சாப்பாடு செஞ்சு வச்சுட்டா மோரோடு சாப்பிடும்போது குளுக்குள்னு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 3 டம்ளர் அளவுக்கு நான் கம்பு எடுத்துக்கிட்டேன். இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற மொட்டை கம்புன்னு சொல்லுவாங்களங்க, அதான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதே ப்ராசஸை ஊசி கம்பு நாட்டு கம்புலேயும் செஞ்சுக்கலாம், இல்லை கம்பை குரணையிலையும் செஞ்சுக்கலாம். கம்பை 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி பல்ஸ் மோடு விட்டு விட்டு இந்த மாதிரி கம்பை ரெண்டாக உடச்சி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கட்டிகள் இல்லாமல் கிளறிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்து கம்போட மனம் சூப்பராக வருங்க. அதுக்கப்புறம் 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கம்பு அடிப்பிடிக்காமல் சூப்பராக சாதம் ரெடி ஆயிரும். நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்குங்க. ஒரு அரை மணி நேரம் ஆற நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியும் குடிச்சிக்கலாம். 2 நாள் 3 நாளைக்கு வேணாலும் சாதமும் அப்படியே இருக்குங்க. மொளை வரைச்ச குழம்போட நல்லாயிருக்கும், தயிரோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க.